பல கனவுகளோட இருக்க ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கை திடீர்னு ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சிதைஞ்சு போகுது. ஒரு உயிர் போயிருக்கு, ஆனால் அதுக்கு ரீசன் இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியலனா அதை கேட்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. வணக்கம், மந்திரிக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். 1947 லாஸ் ஏஞ்சல்ஸில் பலருடைய கனவு கதாநாயகி, அதே மாதிரி பல கனவுகளை சுமந்து வாழ்ந்துட்டு இருந்த 22 வயசு பொண்ணு, உலகத்திலேயே அழகான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற பேரை வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு 22 வயசில் திடீர்னு என்ன ரீசன்னு கூட தெரியாமல் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. லாஸ் ஏஞ்சல்ஸில் 1947 அப்படின்னாலே கருப்பு ஆண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எலிசபெத் ஷோர்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட டெத் அந்த இயரில் தான் நடந்தது. இவங்க ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், ஜஸ்ட் 22 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. திடீர்னு அவங்க காணாமல் போகிறாங்க. கொஞ்ச நாளில் கண்டும் பிடிச்சிட்டாங்க, ஆனால் உயிர் இருக்கலை. அவங்களுடைய சடலம் மட்டும்தான் மீட்கப்பட்டது. அந்த பொண்ணு காணாமல் போனது ஒரு கவலை, அந்த பொண்ணு இறந்து போனது ஒரு கவலைனா அந்த பொண்ணை கொன்ன விதம் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது. ஏன்னா கழுத்து வெட்டப்பட்டு அந்த பொண்ணோட உடல் 2ஆக பிளக்கப்பட்டு முழு உடலுமே ரத்தத்தில் சோக் பண்ணப்பட்டு தான் இவங்களுடைய சடலம் கிடச்சிருக்கு. அதை பார்த்த எல்லாருமே இப்போ வரைக்கும் ஏதோ நேற்று நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான முறையில் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க காணாமல் போன இடம், இவங்களுடைய சடலம் கிடைக்கப்பட்ட இடம் எல்லாத்துலேயும் போய் போலீஸில் விசாரணை பண்ணாலும் செக் பண்ணாலும் ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அதாவது பல வருஷமாக பிளான் பண்ணி ஆதாரம் இல்லாமல் எந்த விதமான விஷயத்துலையும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறத துல்லியமாக யோசித்து நடந்த கொலை. இப்போ வரைக்கும் இதனுடைய காரணம் யாருக்குமே தெரியல. இந்த எலிசபெத் ஷோர்ட்டோட மரணம் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. பட் பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த பொண்ணை கொலை செஞ்சது இவங்க கூடயே ட்ராவல் பண்ண சந்தேகப்பட முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு எலிசபெத் போகிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக தெரிஞ்சவங்களோட தான் போவாங்க. ஸோ யாரை சந்தேகப்படுறது அப்படிங்கிறதும் விளங்க மாட்டேங்குது. சந்தேகப்படுறதுக்கான சாட்சியும் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 1000 பேரை சந்தேகப்பட்டு விசாரித்தும் எந்த விதமான ஒரு சஸ்பெக்டும் இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. கடைசியில் அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி ரிப்போர்ட் செஞ்சு 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 ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட மரணத்தையே மறக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் கூட ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாடியிலேருந்து விழுந்து இறந்துட்டாங்க. அந்த நியூஸை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணி கதைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணோட நியூஸை நாங்கள் மறந்துட்டோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட சாரை ஸ்கூல் வேறு மாற்றினாங்க. அவர் ஏதோ நிம்மதியாக இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைய இழந்தவங்க இப்போ வரைக்கும் துடிச்சிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஏதோ எலிசபெத் ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்குமே அவங்களுடைய ஸ்டோரி பேசப்பட்டு வருது. ஆனால் இதே மாதிரி சாதாரணமான மக்கள் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் அவங்களுடைய உயிர் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. இதிலிருந்து சொல்கிற விஷயம் ஒன்று தான், எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கையில் எந்த நொடியில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம நம்புகிறவங்க நமக்கு எது வேணாலும் செய்யலாம். ஸோ பி கேர்ஃபுல். எதுவுமே கோவத்தில் தயவு செஞ்சு முடிவெடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ கோவப்படுவீங்க, அதை வச்சு உங்களை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலே நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லோரும் ஈஸியாக நம்பாதீங்க. அது மூலமாகவும் எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. எலிசபெத் ஷோர்ட்டோட வாழ்க்கையும் மரணமும் ட்ரீம்ஸ் வாஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவளுடைய இறப்பில் அவள் விக்டம் மட்டும் இல்லை, அந்த இறப்பில் அவளுடைய கனவு, அவளுடைய அந்த வாழ்க்கை, அவளுடைய ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே சிதைஞ்சு போயிருக்கு. அவள் வாழ்ந்ததை விட அவளை அந்த கொடூரமாக கொன்ன விஷயம்தான் இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு ஏன் கொன்று இருக்கணும், அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி நிறைய விஷயம் யோசிக்க தோணுது. ஒரு இவங்க ஃபேமாக இருந்ததுனால, போட்டினால் ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறது, இப்படி 1000 கேள்விகளை நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். இது வெறும் ஒரு கேஸ் தாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த உலகத்தில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் என்ன தான் பண்ணுறேன், நான் சாதாரணமாக தானே இருக்கேன், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வகையில் நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆபத்து வரத்துக்கு காத்துட்டே தான் இருக்கும். அதனால் பி கேர்ஃபுல். சீக்கிரமாக எல்லோரையும் நம்பாதீங்க.
தனியா எங்கேயுமே போறது இது கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸுக்குமே தான். போறது, வாரது இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்ல சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுறதுக்கான வாய்ப்பா கூட மாறலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு காணொளியில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.